Taste the Daily. பழனி முருகன் கோவிலில் நிர்வாக குளறுபடியால் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாமல் காத்திருந்த போது குழந்தைகள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய பழனியில் குவிந்தனர். இந்த நிலையில் விடியா திமுக அரசின் காவல்துறையும் கோவில் நிர்வாகமும் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் மலையடிவாரத்திலிருந்து பேருந்து நிலையம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள் மயக்கமடைந்தனர். விடியா திமுகவின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கோவில் சர்ச்சைகளிலும் பக்தர்களின் நலனிலும் அக்கறையின்றி மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வடபழனி முருகன் கோவில் பகுதியில் தைப்பூசத்தையொட்டி முறையாக போக்குவரத்து ஏற்பாடுகளை விடிய அரசு செய்து கொடுக்காததால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பக்தர்கள் பரிதவித்தனர். முருகனுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட வருகை தருவார்கள் என தெரிந்தும் திறனற்ற திமுக அரசு போதிய பார்க்கிங் வசதியை செய்து தராததால் பக்தர்கள் சாலையோரமாக வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்லும் அவலம் ஏற்பட்டது. இதனால் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவிற்கு கடும் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் முன்னேற்பாடுகளில் அக்கறை காட்டாத விடிய அரசின் அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை மீது பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். எனக்கு எப்படியும் ஒரு 1 hour டிராஃபிக் ஆகிடும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளை வழிபட வர்றவங்க வண்டியெல்லாம் ஒரு பொதுவான ஒரு இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். தைப்பூச நாள் முன்னாடி தெரியுதுண்ணா, இன்றைக்கி தான் தைப்பூசம் எனக்கு தெரியுமா என்ன? ஆனால் மாற்றணும்ல, நேற்றே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இங்கே பார்க்கிங் பண்ணணும், இந்த ரோடு 1 way மாற்றணும், இந்த ரோடு W way மாற்றக்கூடாது, எல்லாருமே சொல்லியிருக்கணும். அந்த பக்கமும் டிராஃபிக், இந்த பக்கம் எந்த பக்கம் தான் போவாங்க அவங்க. மக்கள் மேலே பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. இன்னும் வசதி பத்தலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வசதி பண்ணலை, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும் சார்? வேறு எங்கே விட்டுட்டு போக முடியும்? பார்க்கிங்க்கு இடம் இல்லைல்ல. அது பக்கத்தாக ஒரு இது வேறு நடந்துட்டுருக்கு வேலை, மெட்ரோ வேலை, வழி 4 பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க ரோடு. ஜனங்க என்ன பண்ண முடியும்? அதனால தான் இங்கே விட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக சிரமம் தான்.